உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் கீழே விழுந்துட மாட்டேமா. தயவு செஞ்சு நீ பிடிக்கிற வேலையை பாருமா. பக்கத்துல நின்னு தொணத்தாம போய் வேலையை பாருமா. ஆனாலும் எனக்கு பயமா இருக்குல்ல. அது எப்படி உன்னை ஒத்தையில விட்டுட்டு போறது? ஒத்தையில விட்டுட்டு போனா உன் மகனை காக்க தூக்கிட்டு போயிருமா அத்தை? ஆத்தி, இன்னைக்கு மழை ஊத்ததான் போகுது. என்னோட 2வது மருமக என் வீடு தேடியில வந்திருக்கா. எட்டி பாத்து சோப்பு தண்ணிட்டி விழுந்துற போற. வாட்டி என் போலீஸ்காரி. வேலை எதுவும் இல்லன்னா இந்த பக்கம் உன் காத்து வீசாதே. என்னட்டி திடீர்னு இந்த பக்கம்? ஏ புள்ள வீரா, அதான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டல, வேலையும் கிடைச்சிருச்சு. நீயாவது அப்பப்ப வந்து அம்மாவை பாத்துட்டு போலாம்ல. நானும் வீட்டுல இருக்க மாட்டேன், அண்ணா அக்காவும் இல்ல, அம்மா ஒத்தையில இருக்காங்கள. வரணும் சிவபாலா. அத்தை இந்தாங்க அத்தை. என்னடி இது? என் அண்ணன் எனக்கு சீர் ஏதாவது கொடுத்து விட்டுருக்கா? அது ஒண்ணுதான் உனக்கு குறைச்சல். நீ பிளவுஸ தைக்க கொடுத்திருந்தியாமே, தைச்சு வாங்கி உன் மருமக எசக்கி கொடுத்து விட்டா. இந்த புடி. ஏன் அவளா என்ன தேடி வந்து கொடுக்க மாட்டாளாக்கும்? இதுக்கு ஒரு ஆளா? ஆட்டாளுக்கு ஒரு மோட்டாளு, மோட்டாளுக்கு ஒரு மொண்டி கழுதியா? மா, இசைக்கு மைனி கடை வச்சிருக்கு, அதனால கடையை அடைச்சிட்டா வர முடியும். ம், ஆமா, பெரிய இந்த கடை. ஏட்டி, இதுக்கு நான் எம்பிட்டு காசு கொடுக்கணும்? அதெல்லாம் எசக்கியே கொடுத்துட்டா நீ போட்டு பார்த்து அளவு சரியா இருக்கான்னு பார்த்து போன் பண்ணுவியாம். நீ கொடுத்து விட்ட அளவு பிளவுஸும் உள்ளதா இருக்கு. என் மருமக தச்சு வாங்கினா சரியா தாண்டி இருக்கும். சரி, நீ இவன் கீழே விழுந்துராம இந்த ஏனிய புடிச்சுக்கோ. அத்தை போய் உனக்காக ஒரு வாய் காப்பி போட்டு கொண்டாரு, குடிச்சிட்டு போ. ஏனிய புடிச்சுக்கோ. சரி அத்தை, சீக்கிரமா வா. ஏ சிவபாலா, அவ்வளவு பேலன்ஸ் இல்லாதவனா நீயே? உனக்கு பிடிச்சிக்கிற ஒரு ஆளு வேணுமாக்கும்? ஏலே, நீயும் அம்மாவோட சேர்ந்து என் உசுர வாங்காதல. அம்மா சொல்ல சொல்ல கேட்காம புடிச்சுக்கிட்டே நிக்குது. இப்ப நீயும் நிக்கிற. நீயும் நிக்காத, எட்ட போ. அது எப்படி? அத்தை அதோட மகனை கீழே விழாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அத்தை பேச்ச நான் மீற முடியுமா? நீ வேலைய பாரு, நான் இங்கே நிக்க. என்ன இருந்தாலும் நீ எதிர்கால வியோவே இல்லையா? நீ பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? ஏன் இந்த தாசில்தாரு ஆரை போஸ்ட் எல்லாம் வாங்கிட்டா ஒத்துக்க மாட்டீங்களோ? தள்ளிதான் நில்ல. அதெல்லாம் முடியாது. நீ தாசில்தார் ஆனா என்ன, பிடிஓ சஸ்பெக்டர்னு என்ன போஸ்டிங் வேணா வாங்கு. ஆனா என்னைக்கும் நான் உன்னை சாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். என்னைக்குமே சிவபாலான்னு தான் கூப்பிடுவேன். மா, நீ எனக்கு எப்படி வேணா கூப்பிடு, ஆனா நீ இப்ப தள்ளி நில்லு. சொன்னா நீ கேட்க மாட்டல. உன் தலைவிதி. நீ நிக்கிறது தான் நில்லு. ஐயோ அம்மா. வீரா, என்னாச்சு என்னாச்சு வீரா? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. கண்ணை கசக்கனா சரியா போயிடும். ஏலே கோட்டிக்காரி, கண்ணை கசக்குனா தூசி உள்ள போயிருண்டி. கண்ணை காட்டு, நான் ஊதி விடுறேன். கண்ணை கசக்காதங்கிறவுல, கண்ணை காட்டு. கண்ணை தோற. இந்த கைய கொஞ்சம் புடியே. கேளே சிவபாலா, அந்த மனுஷனோட புத்தி எனக்கு நல்லா தெரியும். கைய புடிச்சு தூக்க சொல்லிட்டு என்னை இழுத்து இவர் கீழே தள்ளி விட்டுருவாரு. ஏற்கனவே எனக்கு ரொம்ப முதுகு வலியில. நீ போய் தூக்கி விட அவரை. சரி. சனியன என்ன பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறிய? வந்து தூக்கி விட வேண்டியது தானே? ஐயா வந்துட்டியா? வந்துட்டியா? வந்து ஐயா கொஞ்சம் மெதுவா ஐயா. என்னலே செய்தி. சனியா பாத்தியா? ஐயா கால் எதுவும் அடிபட்டு ஐயா? ஐயோ பாவம். அத்தை, மாமாவை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. எனக்கு போட்டு வச்ச காப்பியையும் மாமாவுக்கே கொடு. கனி பாட்டு கிளாஸ் முடிச்சுட்டு காத்துட்டு இருப்பா. நான் போய் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். சரி வரேன். சரிடி, வரே சிவபாலா. மாமா வாரேன். ஏண்டி வீரா, இந்த வெயில நடந்தா போற? இருல, நான் வண்டியில டிராப் பண்றேன். மா, இவளை டிராப் பண்ணிட்டு வந்து நான் ஃபேன் எல்லாம் துடைக்கிறேன். நான் வரேம்மா. சரில, போயிட்டு வா. வா வீரா. ஐயா மறுபடியுமா? பாக்கியா ச்சே,
கரைச்சு வச்ச சோப்பு தண்ணி எல்லாம் கொட்டி போச்சு. எல்லாம் இந்த மனுஷன் செய்த வேலை. ஆண்டவன் இம்புட்டு பெரிய கண்ணை கொடுத்திருக்கான், ஆனா மூளையை கொடுக்காம விட்டுட்டான். ஏண்டி இப்ப சொல்லிட்டு போனால அந்த காப்பி தண்ணியாவது எனக்கு கொடுக்க கூடாதா? ஆமா, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். சோப்பு தண்ணிய உடனே துடைக்கலனா நீங்க மறுபடியும் வலிக்கு விழுந்து இடுப்பை உடைச்சுக்கிட்டா என்ன ஆகுறது? ஏண்டி உனக்கு என் மேல அம்புட்டு அக்கறையா? ஆமா, பெரிய அக்கறை. நீங்க இடுப்பை உடைச்சுக்கிட்டா படுக்கையில போட்டு பண்டுவம் பாக்குறது யாரு? நான் தானே. அதுக்குதான் அக்கறையாமல அக்கறை ரொம்ப தான். நான் போய் மாப்ப எடுத்துட்டு வந்து துடைக்கிறேன். இல்ல சனியா, ஐயா இவ இம்பிட்டு பேசினாலே நான் கழுத்த அறுபட்டு ஆஸ்பத்திரியில கடந்த போது இவ கிட்டே வரல. ஒண்ணு கவனிச்சியாலே, அந்த ஆண்டவன் கரெக்டா கண்காணிச்சு இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு இவங்களுக்காகவே அனுப்பி வச்சிருக்காங்க. ஏன் அவனை புள்ள பிடிக்க வந்திருக்காளா அந்த வீரா? அம்பட்டியை நான் எப்படி கெடுத்து விடுறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தே. ஐயா பாத்தியா என்னையா பொசுக்கு பொசுக்குன்னு சறுக்கிட்டு போறீங்க? பத்திக்கு பிடிச்சுக்கிட்டே இரு. ஹே பங்கு, என்ன என் மேல இது கை வச்சப்போ? என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? ஒரு குடும்பம் நடத்துற வீட்டுக்குள்ள வந்து கண்டபடி நடந்துட்டு இருக்க. உனக்கு கேவலமா இல்ல? ஹேய், என்னையா கேவலம்? இவ யாரு? ஏன் பொண்டாட்டி? இவள நான் கைய பிடிச்சி இழுப்பேன், கழுத்துல கூட மிதிப்பேன். அத கேட்க நீ யாரியா? இல்ல வேணாம், என் கூட வாக்குவாதம் பண்ணாத. ஒரு குடும்பம் நடத்துற வீடு, அதுவும் 4-5 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு, இங்க வந்து இப்படி பொறுக்கி மாதிரி நடந்துட்டு இருக்க. ஏய், வாய மூடியா. என்ன ஓவரா பேசுற? போலீஸ்னா பெரிய இவனா நீ? இது உன்னோட ஸ்டேஷன் இல்ல, வீடு. அவ ஏன் பொண்டாட்டி. அவ கூட நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அதை தடுக்கிறதுக்கு உனக்கு கேவலமா இல்ல? யார் உங்களுக்கு பொண்டாட்டி? அத நான் சொல்லணும். ச்சே! இம்புட்டு அருவருப்பா நடந்துகிட்டு பேச்சு வர பேசுறீங்களா? ஏய், நீ கோர்ட்டுக்கே போனாலும் நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. புருஷன் கூப்பிட்டா நீ வந்து தாண்டி ஆகணும். தப்பா பேசாத பங்காளி, தப்பு, ரொம்ப தப்பு. கட்டுன பொண்டாட்டியாவே இருந்தாலும் முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான். அவ விரும்பாம உன்னோட விரல் கூட அவ மேல படக்கூடாது. இல்ல ரத்னா, முதல்ல நீ உள்ள போ. ஏய், என்ன என்கிட்ட வந்து சட்டம் பேசுறியா நீ? இதெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது போய் வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. அடச்சி, வந்ததுல இருந்து தேவலாம் பேசுற. உனக்கே வெக்கமா இல்ல? வேணாம் பங்காளி, உன்னோட அதுப்பெல்லாம் குடும்பத்துக்குள்ள காமிக்காத. இதுவே இது வீடு இல்லாம இருந்திருந்ததுன்னா வேற மாதிரி நடந்திருப்பேன் நானு. என்னத்தைய கிழிப்ப? உன்னோட அதிகாரம் என்கிட்ட செல்லாது. ஆமா, ஏன் பொண்டாட்டியை நான் தொட்ட உனக்கு ஏன் எரியுது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.